இன்றைக்கி நம்ம அணில் கொழுக்கட்டை மாவோட ஃப்ரீயாக கொடுத்துருக்குற மோல்டை யூஸ் பண்ணி எப்படி கொழுக்கட்டை பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கடலைப்பருப்பு பூரண கொழுக்கட்டை, உளுத்தம்பருப்பு பூரண கொழுக்கட்டை, எள்ளு பூரண கொழுக்கட்டை எல்லா வீடியோவும் இருக்குது. ஆல்ரெடி நான் அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணுங்கிறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயர் அணில் கொழுக்கட்டை மாவோட கொடுத்த மோல்டை யூஸ் பண்ணி எப்படி கொழுக்கட்டை பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த இயர் இந்த பூ டிசைனில் கொடுத்துருக்காங்க மோல்டு. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் அணில் கொழுக்கட்டை மாவை யூஸ் பண்ணி மேல் மாவு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மோல்டை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மோல்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டை மேல் மாவை எடுத்து அந்த மோல்டே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அந்த டிசைன்ஸ் எல்லாம் வரா மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் இப்போ பண்ணுறது வெளியில் இருக்கிற பூ டிசைனும் வரா மாதிரி பண்ணியிருக்கேன். அதனால் ஃபுல் மோல்டும் நம்ம மாவு எடுத்துக்கணும். ஆக்சுவலாக இந்த மோல்டுக்கு மாவு நிறையா செலவாகுது. அந்த ஜாயிண்டில் எல்லாமும் நீங்கள் மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த டிசைன் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பூரணம் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த டிசைனை நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதை சுற்றி இருக்கிற மேல் மாவை ஃபுல்லாக எடுத்துடலாம். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்திங்கன்னா இந்த பூ டிசைன் நமக்கு சூப்பராக கிடச்சிடுச்சு. இப்போ மெதுவாக எடுத்திங்கன்னா இந்த டிசைன் நமக்கு அழகாக கிடச்சிடுச்சு பாருங்கள். இப்போ இதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு இருக்குது, அதையும் எடுத்துடலாம். நம்ம அவுட்டரில் இருக்கிறதோடு ப்ரெஸ் பண்ணதுனால டிசைன்ஸ் இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. நீங்கள் உள்ளே இருக்கிற பூ டிசைன் மட்டும் கிடைக்கணுன்னா கொஞ்சம் மாவு குறைச்சலாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் உள்ளே இருக்கிற அந்த பூ டிசைன் மட்டும் கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. இது கொழுக்கட்டை ஷேப் கிடையாது, பட் ஆனால் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பூ டிசைனில் இருக்குது. இந்த கொழுக்கட்டை ஷேப்லேயே கொடுத்த மோல்டு ரொம்ப மாவும் செலவாகாது. ப்ளஸ் உங்களுக்கு பார்க்கவும் அது நல்லா அழகாக கொழுக்கட்டை மாதிரியே இருக்கும். இந்த பூ டிசைன் பார்த்திங்கன்னா அந்த அவுட்டர் இல்லாமல் நம்ம பண்ணினது. அதுக்கு ரொம்ப மாவும் செலவாகலை, டிசைனும் ரொம்பவே அவ்வளோதான். இதை நீங்கள் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு பூ டிசைன் கொழுக்கட்டை கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.